ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது ஒரு நோய் தான். அதுக்கு வச்சிருக்க டெர்மினாலஜி ஃபெயிலியர்னு சொன்ன உடனே 2 காரணங்களால ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். பம்பிங் கெப்பாசிட்டி. இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர்னு ஒருத்தவங்க டயக்னோஸ் பண்றதுக்கு முன்னாடி நடந்தா மூச்சுட கஷ்டம் இருக்கலாம். ராத்திரி படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் திடீர்னு ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல மிக மிக முக்கியமான காரணம், ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா 100 பேர்த்துல ஒரு 15-20 பேர் ஒரு வருஷத்துக்கு. ஹாய் எவ்ரிஒன், நான் உங்க இதய நோய் நிபுணர் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி அட் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. இந்த வீடியோவில் நம்ம ஹார்ட் ஃபெயிலியரை பற்றி பார்க்க போகிறோம். பயந்துராதீங்க, ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது ஒரு நோய் தான். அதுக்கு வச்சிருக்க டெர்மினாலஜி ஃபெயிலியர்னு சொன்ன உடனே அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பீதி அடைச்சிடுறாங்க. அது பயப்படக்கூடிய நோய் தான். பட் பயத்தினாலேயே சில இன்னல்கள் வரும். பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுறது தான் ஒரு உகந்த தன்மை. ஸோ அதிகமாக பயப்படக்கூடாது. நம்பர் 1, ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன? நம்ம ஹார்ட்டுக்கு உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் உள்ள வந்து ரைட் சைடு ஹார்ட்டுக்கு வந்து அது நுரையீரலுக்கு போய் அங்கே ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அது லெஃப்ட் சைடு ஹார்ட்டுக்கு வருது. லெஃப்ட் சைடு ஹார்ட் அதை பம்ப் பண்ணுது. பம்ப் பண்ணி உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புது. 2 காரணங்களால ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். நம்பர் 1, பம்பிங் கெப்பாசிட்டி கம்மி ஆயிடலாம். ஸோ இப்படி பம்ப் பண்ண வேண்டிய ஹார்ட் வீக்கா பம்ப் பண்ணுச்சு அப்படின்னா அதுவும் ஹார்ட் ஃபெயிலியர். பம்பிங் நல்லா இருக்கு, ஆனா ரிசீவிங் கெப்பாசிட்டி, உள்ள வர சேம்பர் சின்னதாயிடுச்சு, இல்ல உள்ள ஹார்ட் மசில் திக்காயிடுச்சு, உள்ள ரத்தம் கம்மியா வருது அப்படின்னா அதுவும் ஹார்ட் ஃபெயிலியர். அது வந்து இன்னபிலிட்டி டு ரிசீவ் த பிளட். அதை நாங்க எங்க டெர்மினாலஜில HFpEF, ஹார்ட் ஃபெயிலியர் வித் ப்ரிசர்வ்டு எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். அடுத்த கேட்டகரி பம்பிங் கம்மி ஆயிடுச்சு, அதை நாங்க HFrEF, ஹார்ட் ஃபெயிலியர் வித் ரெடியூஸ்ட் எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். இது 2க்கு நடுவில் ஹார்ட் ஃபெயிலியர் பம்பிங் கம்மியா இருக்கு, ஆனால் ரொம்பவும் கம்மியாயிரல, அது வந்து மிட் ரேஞ்ச் அப்படின்னு, இல்லை மைல்ட்லி ரெடியூஸ்ட் அப்படிங்கிறத டெர்மினாலஜில சொல்லுவோம். இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர்னு ஒருத்தவங்க டயக்னோஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அதனால வரணும் உங்களுக்கு தெரியணும். மிக மிக முக்கியமான சிம்டம் வந்து மூச்சுட கஷ்டம். நடந்தா மூச்சுட கஷ்டம் இருக்கலாம், இல்லை உட்கார்ந்தாலே மூச்சுட கஷ்டம் இருக்கலாம், இல்லை படுத்தா மூச்சுட கஷ்டமா இருக்கலாம். ஒவ்வொரு சிம்டமும் ரெஸ்டிங் கெப்பாசிட்டி இல்லை லெஸ் இன்டென்சிவ் எக்ஸசைஸ்ல வருது அப்படின்னா அவங்களோட சிவியாரிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து அவங்களுக்கு ஃபெட்டிக், அதுக்கடுத்து கால் வீக்கம், ரைட்ல இந்த இடத்துல லிவர் இருக்குது, அந்த இடத்துல வலி வரலாம். கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு இயர்லி சட்டைட்டி, வயிறு உபசம் வந்துடும். ராத்திரி படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் திடீர்னு மூச்சுட கஷ்டம் பேச்சு உட்காருவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரலாம். இது எல்லாமே ஹார்ட் ஃபெயிலியர் ரிலேட்டட். இது திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா அது அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றோம். இல்லை இது ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னா இதை கிரானிக் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றோம். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அந்த நோயாளிக்கு சில பிளட் டெஸ்ட் எடுப்போம், இசிஜிஸ் எடுப்போம், முக்கியமா எக்கோகார்டியோகிராம் பண்ணுவோம். எக்கோகார்டியோகிராம் பண்ணி அது ஹார்ட் ஃபெயிலியர் எதனால வந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல மிக மிக முக்கியமான காரணம், நம்ம ஹார்ட்டுக்கு மேல ஹார்ட் மசிலுக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போற ரத்த குழாயில அடப்பு இருக்கிறது. அதாவது அதை CAD, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்றோம். இதை தவிர ஹார்ட்டுக்குள்ள வேல்வ் இருக்குது. வேல்வோட ஃபங்க்ஷன் வந்து ரத்தம் ஒரு ஒன் வே ரூட்ல போகணும். அந்த வேல்வ்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அந்த வேல்வ் அதிகமா லீக்கேஜ் ஆகலாம், இல்லை ஒழுங்கா திறக்காம இருக்கலாம். அதை ஸ்டெனோசிஸ் சொல்லுவோம். லீக்கேஜ் ஆச்சுன்னா அதை ரீகஜிடேஷன் சொல்லுவோம். எந்த வேல்வ்ல ஹார்ட்டுக்குள்ள இருக்க 4 வேல்வ் இருக்கு, அதுல எந்த வேல்வ்ல ப்ராப்ளம் வந்தாலும் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். அதுக்கடுத்து ஹார்ட் மசில் சில அன்னோன் காரணங்கள்னால ஹார்ட் மசில் தானே வீக் ஆயிடும். அதை டைலேட்டட் கார்டியோமையோபதி சொல்லுவோம். சில காரணங்கள்ல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜலதோஷம் பிடிக்குது, மூக்குல இருந்து தண்ணி விழுகுது, அதே மாதிரி அதே வைரஸே ஹார்ட்டுக்குள்ள இருக்க மசில் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா மயோகார்டிட்டிஸ் சொல்றோம், அதனால வரலாம். இது மாதிரி நிறைய காரணங்கள்னால ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். பட் அல்டிமேட்லி இட் வில் டெர்மினேட் இன்டு ரெடியூஸ்டு பம்பிங் ஃபங்க்ஷன் தான். அந்த ரெடியூஸ்டு பம்பிங் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் வீக்கம் வரலாம், வயிறு உபசம் வரலாம், வயிற்று வலி வரலாம், மூச்சுட கஷ்டம் வரலாம், படுத்தா மூச்சுட கஷ்டம் இன்னும் அதிகமாக வரலாம். இந்த மாதிரி வர நோயாளிகளுக்கு எந்த காரணத்தினால ஹார்ட் பம்பிங் கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம், சாலைச்சிருந்தது. ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம நேஷனல் ஹார்ட் ஃபெயிலியர் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா 100 பேர்த்துல ஒரு 15-20 பேர் ஒரு வருஷத்துக்குள்ள இறந்து போயிடுறாங்க. ஸோ ரொம்ப அதிகமான மார்டாலிட்டி உள்ள நோய் இது. கரெக்டா ட்ரீட் பண்ணோம்னா நல்லா இருப்பாங்க. எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஹார்ட் ஃபெயிலியர் ரெடியூஸ் எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது பம்பிங் கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்க மருத்துவரின் ஆலோசனை பேரில் 4 மாத்திரைகள் மிக மிக முக்கியமா எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த 4 மாத்திரையுமே ஒவ்வொரு
கெமிக்கல் மீடியேட்டர்ஸை நம்ம ஹார்ட்டுக்குள்ள அஃபெக்ட் பண்ற கெமிக்கல் மீடியேட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த 4ஐயும் எடுத்துக்கிட்டு அவங்க டாலரேட் பண்ற அளவுக்கு டோஸ்ல அவங்க மருத்துவர்கள் கொடுத்தாங்கன்னா அவங்க லாங் டேர்ம்ல ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. தேங்க்யூ.